ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல எல்லா இடத்துலையும் வர ஒரு இம்பார்ட்டண்டான வார்த்தை சேவா. நான்ற அகங்காரமும் எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யற அந்த செயல் தான் சேவை. தியானத்துல உயர்ந்திருந்தாலும் சேவை மனப்பான்மை இல்லைன்னா அந்த தியானத்துல அகங்காரத்தோட தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும். அந்த அகங்காரத்தை, அதாவது நான் என்ற எண்ணத்தை அழிக்கிற ஒரு சின்ன கருவிதான் இந்த சேவா. இந்த சேவால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிசிக்கல் சேவா, மென்டல் சேவா, வேர்பல் சேவா, ஞான சேவா, ஸ்பிரிச்சுவல் சேவா, சோஷியல் சேவா, மெட்டீரியல் சேவா, அதாவது பொருள் சேவை வரைக்கும் நிறைய சேவைகள் இருக்கு. பிசிக்கல் சேவால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பாராட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பிசிக்கலா நம்மளால முடிஞ்ச உதவியை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்கலா நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மரம் நடுறது, அன்னதானம் பண்றது, இது எல்லாமே பிசிக்கல் சேவால வரும். மென்டல் சேவா, அதாவது மன சேவையில மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாம நடந்துக்கிறது, மற்றவங்களுக்காக பிளஸ் பண்றது, ப்ரே பண்றது, மற்றவங்க கிட்ட ரொம்ப கன்சர்னோட இருந்துக்கிறது, இது எல்லாமே மென்டல் சேவால வரும். வேர்பல் சேவா, அதாவது வாக்கு மூலமாவும் சேவை பண்ண முடியும். இனிய சொல்ல பேசுறது, மற்றவங்க துன்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவா 4 வார்த்தையை பேசுறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சோர்ந்து இருக்கும்போது தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு 4 வார்த்தை பேசுறவங்க நம்மளை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க தான் இந்த வாக்கு சேவைக்கு எடுத்துக்க. ஞான சேவா, அறிவை சேவையா கொடுக்க முடியும். நல்ல உபதேசங்கள் மூலமாவும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கருத்துக்களை கொடுக்கறது மூலமாவும் ஞான சேவாவை பண்ண முடியும். ஏன்ஷியன் யோகானா என்னன்றதை எஜுகேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யோகாவை பத்தி தியரிட்டிக்கலா எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா அவங்க பண்ணும்போது அது ஆழமான, உன்னதமான, உண்மையான அறிவை அவங்களால உணர முடியும். மெட்டீரியல் சேவா, தன சேவா, பொருள் சேவை. இல்லாதவங்களுக்கு பணம் மூலமாவோ இல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, மருந்து வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச மெட்டீரியல் திங்ஸை தானம் பண்றது. எல்லா மதத்திலையும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி சென்டர்ஸ்லயும் இந்த சேவாவை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த சேவா மூலமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிராணிக் ஹீலிங்லயும் இந்த சேவா பாட்டு இருக்கு. நம்ம சம்பாதிக்கிற காசுல ஒரு 10% இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு குட் கர்மாவை தான் கிரியேட் பண்ணும். இந்த பிரபஞ்சத்தோட கோட்பாடு என்னன்னா, நாம என்ன அதிகமா கொடுக்குறோமோ அதை அந்த பிரபஞ்சம் நமக்கு ரொம்ப அதிகமா கொடுக்கும். இது இல்லாம ஸ்பிரிச்சுவல் சேவால ஆன்மீக பாடல்கள், அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் இதெல்லாம் வரும். சோஷியல் சேவால வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது தான் சோஷியல் சேவால வரும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.